வணக்கம். நாலடியார் பாடல் எண் 344. இந்த பாடல் கொஞ்சம் எளிமையான பாடல். ஏன்னா இதே கருத்துள்ள திருக்குறளை நாம் பலமுறை கற்றிருக்கிறோம். அது என்ன திருக்குறள்? தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு ஒரு குறள். அதே பொருள் இங்கே வருது பாருங்க. தினை அனைத்தே ஆயினும் செய்த நன்று உண்டால் பனை அனைத்தா உள்ளுவர் சான்றோர் பனை அனைத்து என்றும் செய்யினும் இலங்கு அருவி நன்னாட நன்றில நன்றியார் மாட்டு. இங்கே ஒரு விழி வருது. 3வது அடியில் இலங்கு அருவி நன்னாட. இலங்குதல்னா விளங்குதல், இலங்கு அருவினா விளங்குகின்ற, அருவி நன்னாட மலையருவி பாய்கின்ற நல்நாட சிறந்த நாட்டை பாண்டி நாட்டை உடைய அரசனே. செய்த நன்று, ஒருவன் செய்த நன்றி தினையனைத்தே ஆயினும். இந்த முதலடியில் செய்த நன்றுங்கிறது அதுதான் அங்கிருந்து தொடங்கினா 2வது அடியில் இருக்கு பாருங்கள். சான்றோர். சான்றோர் எழுவாய் முதல் தொடருக்கு. சான்றோர்னா கல்வி கேள்விகளால் நிறைந்த பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க? தினை அனைத்தே ஆயினும் செய்த நன்று உண்டால் என்றால், ஒருவன் செய்த நன்று தினை அனைத்தே ஆயினும் என்றால் சிறிய தினையளவு ஆனாலும் கூட நன்று உண்டால்னா அந்த அவன் செய்த நன்றியின் பயனை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், சான்றோர்கள். அப்படி அனுபவித்த பிறகு பனை அனைத்தா உள்ளுவர், அவன் செஞ்ச ஒரு சின்ன உதவியை ஒரு பனையின் அளவாக நினைப்பார்கள். சரி, அடுத்தது என்றும், அதாவது பனை அனைத்து என்றும் செய்யினும் இளங்கருவி நன்னாட, அதை விட்டுறலாம். பனை அனைத்து என்றும் செய்யினும் நன்றில நன்றியார் மாட்டு. பனை அனைத்து, பனை அளவுக்கு அப்படின்னா மிகப்பெரிய உதவியை செய்கிற, பனை அனைத்து என்றும் செய்யினும், அவங்களுக்கு ஒரு நல்லதை கீழ் மக்களுக்கு செய்கிறோம். பனை அனைத்து என்றும் செய்யணும் என்றால் எப்பொழுதும் செய்தாலும் நன்று இல்லை, அது நன்மை இல்லாததாக மாறிவிடும். எப்போ? நன்றி அறியார் மாட்டு. நன்றி அறியார் மாட்டுன்னா அந்த நன்றி, இது நல்லது, இவங்க உயர்ந்தவர்கள், நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்நன்றி அறிதல் வேண்டும் என்ற அந்த அறிவெல்லாம் இல்லாதவன் தான் நன்று அறியார் மாட்டு. அவங்களிடத்தில் போய் பனையளவு உதவி செய்தாலும் அவர்கள் தினையளவு கூட நினைக்க மாட்டான். நன்றியில் அவன் எதுவுமே செய்யலை என்பது போல்தான் சொல்வார்கள்.